Welcome to NMAX Civil Method. In the video, we will talk inverse trigonometric function. Question number 15. Tan inverse of root 3 minus cot inverse of minus root 3 is equal to. So, we will first one x and y. So, tan inverse root 3. Then tan x is equal to x is equal to tan inverse root 3 tan 60 அதாவது pi by 3. ஸோ டேனும் tan இன்வர்ஸும் போயிடுச்சுன்னா எக்ஸ் வந்து pi by 3. ஸோ இது லிமிட்குள்ளே வருதான்னு பார்க்குறோம். லிமிட் என்னது நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்சோட லிமிட்டு மைனஸ் pi by 2 to pi by 2 லிமிட்குள்ளே வந்துருச்சு. ஓகே. ஸோ y is equal to cot inverse of minus root 3. ஸோ cot inverse of minus root 3 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா cot inverse of minus cot இங்கே pi by 6 அதாவது cot 30 root 3 minus எடுக்கிறோம். ஸோ pi by 6 வந்து நம்மளோட லிமிட்குள்ளே வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், cot inverse of cot minus pi by 6. cot theta எப்போ மைனஸ் cot thetaவாக இருக்கும். ஸோ cot pi minus pi by 6 minus cot theta. ஓகேவா, pi minus theta minus cot theta. ஸோ அப்போ இந்த இடத்துல pi minus pi by 6 போடலாம். ஸோ cot இன்வர்ஸும் காட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 pi minus pi divided by 6 5 pi by 6. 5 pi by 6ங்கிறது நம்மளோட லிமிட்குள்ளே வருமா, வந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்மளோட y இது. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே pi by 3, இந்த இடத்துல மைனஸ் 5 pi by 6. எல்சிஎம் எடுத்தா 6. ஸோ 2 times 2 pi minus 5 pi minus 3 pi by 6 minus pi by 2. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.